அக்கா கிட்ட சொல்லி வாங்கிட்டு வரேங்கம்மா. சரிம்மா. சரிங்கம்மா. ஏமா இங்கேயே பார்த்துட்டாங்க இல்லைன்னு எங்கள் அம்மாவே ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. சரிம்மா சீக்கிரம் போயிட்டேன். தேங்க்யூ. அம்மா இன்னைக்கு 12th ரிசல்ட்டுமா, உங்களுக்கு தெரியும்ல, நான் சொன்னேன்ல. ஆமாம் சாமி, பாரு என்னென்ன. அம்மா நல்ல மார்க்குமா. அழக்கூடாது, நல்ல மார்க் எடுத்துருக்க. அழாத சாமி. பட்ட கஷ்டம்லாம் வீண் போல, அழாத. நோக்கம் எடுத்து போனேன். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்க. அப்புறம் கேட்டீங்களா? ஜஸ்ட் ஸ்மெல் மட்டும் பண்ணுங்க. ஸ்மெல் பண்ணுங்க. அவ்வளோதான் கையில் வாங்கி பேஸ் பண்ணுறது. சும்மா பேசி ஸ்மெல் மட்டும் பாருங்க, நல்லா தான் இருக்கும். ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் அப்படி தான் இருக்குங்க. செம்மையாக எப்படியோ இருக்கு.
காசுக்கு என்ன பண்ணுவீங்க? நான் சொல்லட்டுமா? என்ன சொல்றேன்? என்ன சொல்லுங்க? நான் பண்றேன். ஆனால் காசு தானே. ரொம்ப நீ எது வெளியில வைக்காத உங்களுக்கு காலேஜ்ல நான் கூட வெளியே நீ வர காசு நீ ஸ்டார்டிங் அப்படிதான் இருக்கும். ட்ரை பண்ணி அப்புறம் போவோம் கடையில். எப்படி வச்சிருக்கு?
வச்சுட்டாங்க தெரியுமா? தெரியாது. நீங்க எதுவுமே பண்ணல. நாங்க என்னமா பண்ணோம்? அட்லீஸ்ட் மாதிரி உட்கார வச்சிருக்கீங்க. ஆனா நீங்க எதுவும் பண்ணாலும் 3 பேரை மட்டும் தனியாக உட்கார வச்சுட்டாங்க. காலேஜுக்கு எதுக்கு வரீங்க? படிக்கவே வரீங்க. அதுதான் அப்பா பண்ணுறாங்க. என்ன படிக்கிறீங்க நீங்க 3 பேரும்? பசங்க தான் சுத்திட்டு இருக்கீங்க. பசங்க இப்பெல்லாம் அமைதியா இருக்காங்க. யார் சூஸ் பண்றது? போய் சொல்லாதீங்க. யார் யூஸ் பண்றது? அவங்க பிளேஸ் செக் பண்ணுங்க. யாருக்கு தெரியுதோ செக் பண்ணுங்க. உங்களுக்கு யூஸ் பண்ணாங்கன்னு உங்க பிளேஸ்ல ஒண்ணுமே இல்லை. என்னன்னு கேட்டேன். மேம் உண்மையிலேயே நான் பண்றேன். உங்க பிளேஸ் வந்துச்சு. மேம் அவளுக்கு தான் நான் பண்ணேன். அவங்க யூஸ் பண்ண அவங்க பிளேஸ் தானே இருக்கு. உங்க பிளேஸ் தான். உங்க பிளேஸ் தானே. யார் பிளேஸ்? மேம் அவளுக்கு அவங்க யூஸ் பண்ணாங்க. அவங்க யூஸ் பண்ணா அவங்க பிளேஸ்ல இருக்கணும். ப்ளீஸ் மேம். போய் சொல்லாத. சொல்லிக்கிட்டே இருக்கேன். இந்த வயசுல பண்ற வேலையை உங்க அப்பா உன்னை படிக்க தானே அனுப்பிச்சிருக்காங்க. யூஸ் பண்ண வந்துட்ட. ப்ளீஸ் மேம் ஏதாவது போட்டுறாதே. சி உனக்கு இது பாரு நடிச்சாங்க. இப்படிலாம் கேட்டா நீ சொல்லிப்பட்டு வர மாட்டேன். சொல்லு கேட்டுட்டே இருக்கேன். எந்திரி இந்த வயசுல பண்ற வேலையை இதெல்லாம் பார்க்கணும் நினைச்சு நீ என்ன தொடர்ந்து எனக்கு அருவருப்பா இருக்கு. நீ பண்ணது நம்ம கிரியாமே உன்னை யார் நிக்கிற வேலை பார்க்க சொல்ற? நீ மட்டும் பண்ணி செத்துக்க தொலை வேண்டியதா இருக்க. சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுத்து வித்துக்கிட்டு இருக்க. 6 மாசம் இருந்து ஆனா சொல்லி ஜெயிலே போட்டுக்கணும். மயக்க நடிக்கியா கிடைக்குது. அதனால தான் நான் அந்த பொண்ணு மட்டும் அரெஸ்ட் பண்ணாமல் ஆயிடுச்சு. ஆண்டி இல்லைங்க. ஆண்டி ஆண்டி சி நல்ல காரியத்துக்கு போய் மூஞ்சிலாம் முடிச்சா விளக்குமா? உங்க அம்மாவையும் கொண்டுகிட்டு எப்படி போயிட்டு வர? நீ என்ன சொல்றீங்க? உங்க அம்மா ஒன்னாலதான் செத்தா. தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போயிட்டு எப்படி வர நீங்களா? சி ஆண்டி உண்மையிலே எங்க அம்மா செத்துட்டாங்க. ஒன்னாலும் உங்க அம்மா செத்தா. இருக்கு. ஐயோ நான் என்ன பண்ணுங்க? ஐயோ அம்மா. ஐயோ என்ன மன்னிச்சிருமா. ஐயோ எங்க தேடுவேன் போயோ முருகா. ஐயோ எங்க இருப்பாங்க அம்மா? அம்மா 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 ஐயோ அம்மா 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 என்னம்மா உங்களுக்கு அது? அம்மா ஐயோ அம்மா ஐயோ என்னால ஐயோ என்னை மன்னிச்சிருங்க. ஐயோ ஐயோ அம்மா அவங்களுக்கு என்னம்மா ஆச்சு? ஐயோ 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 அம்மா 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 உங்க புள்ள வந்திருக்கேன். மாமா பாருங்கம்மா என்ன மன்னிச்சிருங்க.
அம்மா என்ன மன்னிச்சிருமா. அம்மா 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 அம்மா